குட் மார்னிங் மாதாஜி. குட் மார்னிங். இப்போ எங்கே கிளம்பிட்டீங்க? இப்போ வந்து இன்னொரு கோயில் கிளம்பிட்டோம். ஒரு கோயில் பார்த்தாச்சு, இன்னொரு கோயில் கிளம்பிட்டோம். மணி இப்போ ஒரு 6:30 இருக்கும். சீக்கிரம் போனால் சீக்கிரம் வந்துடலான்னு சொல்லிட்டு 3 பேரும் கிளம்பிட்டோம். இப்போ போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிடுவோம். ஓகே, வந்து நான் இங்கே எப்படி தங்கணுன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, பாய். இப்போதான் பகலில் பார்க்கணும். நைட் இருட்டில் பார்த்தோம், இப்போ பகலில் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. போயிட்டு வந்து பார்க்கலாம். போயிட்டு வந்து பார்க்கலாம். இப்போ அப்படியே ரேண்டமாக போகும்போது அப்படியே பார்த்து போயிட்டு வந்து இந்த இடத்த சுற்றுறது தான் மெயின் வேலை. அவ்வளோ சூப்பராக போயிட்டு வந்து உடனே கிளம்பணும். அடுத்த படை வீடு கரெக்டாக சுற்றிட்டு கிளம்பலாம். இங்கே தான் இருக்குது காரு. அப்படியே இந்த பக்கமே போயிடலாம், ஆனால் போக முடியாது. ஓஹோ, பச்சைக்கிளிலாம் பறகுது. பறவைங்க சவுண்டு, ஒரு அமைதல் சொன்னாரு. மயில் மயில் இங்கேயும் இருக்குது. சொன்னாரு ருத்ராட்சி மார்னிங் இருக்குனாங்க. நைட் வரும் இதோ இருக்கு மயில் மேலே. மயில் மயில் இந்த பீஸ் த என்ட்ரன்ஸ். அப்படி தான் வந்தோன்னு. ஆமாம், நல்லா இருக்காங்க. சாமிக்கெல்லாம் விளக்கெல்லாம் இப்போ இதெல்லாம் பண்ணிட்டாங்க. பிரசாதம் வைக்கிறாங்க. இது மாதிரி கிடைச்சா இதெல்லாம் சின்னதா வச்சுக்கிறாங்க. இதை தான் நான் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணேன். சின்னதாக கிடைக்கல, ஒரு சூஸாக தான் இருக்குது. எங்கே அந்த பக்கத்துல வந்தால் கூட போட்டுருக்காங்க, நல்லா செய்யணும். இது மாதிரி இல்லை, இங்கே மாதிரி. இந்த செடிங்களுக்கு எவ்வளோ மாடு வச்சுக்கிற எருவே அதுதான் புதுசு புதுசாக எடுத்து கொடுக்கணும்டா. அது இந்த காடு ஒரு நாள் போய் தூக்கி போகிறது சார். துணியில் 3 பேரும் குழந்தை ஆகும் அந்தம்மா. போலாமா? சுவாமி மலை முருகா, ஞானம் தரும் அழகா, சிவனுக்கே குருவான குமரனே முருகா, காவிரி தென்றல் வீசும் குன்றினிலே வீற்றிருக்கும் கந்தனே காப்பாய், எங்கள் வாழ்வை காத்திடுவாய். ஏற்றிட்டேன். 2 விளக்கு தான் கேட்டேன். 16 விளக்கு ஏற்றுனா செல்வம், 16 செல்வத்துக்கான விளக்கு ஏற்றுங்கன்னாரு. அதனால 16 விளக்கு ஏற்றி அழகாக வச்சிருக்கேன். முருகப்பெருமான் அதை பார்த்துருவேன். பச்சைக்கிளி எக்கச்சக்கமாக இருக்கு. சாமி பார்த்துட்டியா? பார்த்துட்டேன். நல்ல தரிசனம். அபிஷேகமே பார்த்தேன். பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், அப்புறம் வந்து பஞ்சாமிர்தம், விபூதி எல்லாம், நல்ல தயிர் எல்லாம் செம்மையாக இருந்தது. இதுதான் பிரேக்ஃபாஸ்ட்டா? சக்கரை பொங்கல், பிரசாத், புளி சாதம். நல்லா இருக்கா? சும்மா பிரசாதம், சும்மா கொஞ்சம் கொஞ்சம் வயல். பிரசாதம்னா அவங்களா கொடுக்குறது, நீ வாங்குறது பிரசாதமா? கோயிலில் வித்தால பிரசாதம் உள்ளே கொடுப்பாங்க. அது அபிஷேகம் முடிஞ்சிருக்கு. இன்னும் அலங்காரம், ஆராதனை எல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் தான் பிரசாதம். குழந்தை வந்து என்ன ஆட்டம் போட்டிருப்பான் என்ன. என் பிளேட்டை பாரு, உன் பிளேட்டை பாரு. அது உன் பிளேட்டு, என் பிளேட். நிறைய நிறைய வந்துருக்கு. டாடி எங்க சேமையாக வைக்கல இல்லையா? எதிரில் சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். நிறைய வச்சுருக்காங்க. ஆனால் 2-3 சாப்பிட்டோன்னே எனக்கு வயிறு ரொம்ப ஃபுல்லாகிடுச்சு. எல்லாம் சாப்பிடணும் போல இருக்குது. தோசை இருக்குது, இட்லி இருக்குது, பூரி, பணியாரம், கிச்சடி, பொங்கல், வடை, கேசரி, ஆப்பம், காபி, டீ, பாதாம் மில்க்கு, பாதாம் இல்லை ரோஸ் மில்க்கு, மோர் எல்லாமே இருக்குப்பா. வயிறு ஃபுல்லாக சாப்பிட்றவங்க செமையாக சாப்பிடலாம். ஓகே, ட்ரெடிஷ்னல் சாப்பாடு. ரூம் போவோமா?
சாமி பார்த்துட்டு ரூமுக்கு வந்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த கோவில் போகலான்னா இங்கே ரெசார்ட்டுக்கு வந்துட்டு இங்கே உள்ளே வர மனசே இல்லாமல் வெளியே உட்காந்து சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நான் திருப்பி போனோம். உள்ளே வர மனசே இல்லையா? மனசு வரல. இப்போ சுற்றணும். இது உள்ளே வந்து நிறைய இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது உள்ளே போயிட்டு என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். பழைய காலத்து பொருள்லாம் இருக்குமா. நைட்டு போய் பார்த்துட்டு வந்தோம். நல்லா தெரியல இருட்டில். இப்போ பகலில் போய் பார்த்துட்டு என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேணா கிளம்பலாம். பார்க்காம போகலாம்னா அது மனசு ஒரு மாதிரியாக இருக்கும். பார்க்கலன்னு வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்னு. இங்கே வந்து நிறைய மரம், பழைய காலத்து மரத்துலேருந்து நிறைய மரம், பூச்செடிங்கள்லாம் நிறைய இருக்குது. வித்தியாச மரம் பார்க்க முடியுது. மூங்கில் காடு மாதிரி பெரிய இடமா இருக்குது. இது வந்து கலக்காப்பழம்னு சொல்லக்கூடிய இந்த விநாயகர் சதுர்த்திலாம் கிடைக்கும்ல, அந்த பழம் இங்கே செடி மரமே வந்து நிறைய காய்ச்சிருக்கு. ஒன்று சாப்பிட்டு பார்த்தா அதே டேஸ்ட், அதே புளிப்பு, செமையாக இருக்குது. அந்த மாதிரி வித்தியாசம். அப்புறம் வந்து என்னது ருத்ராட்ச மரம் எல்லாமே இருக்குது. நிறைய மரங்க இருக்குது. வாங்க ஒன்று ஒன்று அப்படியே பார்த்துட்டே போகலாம். ரெண்டு சிங்கத்துக்கு நடுவில் உட்காந்துருக்கியா? பொம்மை அதனால தைரியமாக கம்பீரமாக உட்காந்துருக்கேன். இதே உயிரிழந்த பக்கத்தில் வருவோமா அடிச்சு ஓட வேண்டியது. ரெண்டு சிங்கம் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. சிங்கம், அதனால் சிங்கம் பக்கத்தில் உட்காந்துட்டு. எப்படி இருக்குது இந்த இடம்? இந்த இடம் ரொம்ப சூப்பராக இருக்குது. பழமையான பொருள்னு சொன்னால் எத்தனை வருஷம், எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி பழமையான பொருள் மொத்தம் இந்த இடத்துல வந்து நம்ம பார்க்கலாம். சின்ன பொருள்லேருந்து பெரிய பொருள் வரைக்கும் வச்சுருக்காங்க. புதுமையும் இருக்குது, பழமையும் நிறைய கலந்துருக்கு. இந்த இடம் ரொம்ப பீஸ்ஃபுல்னு சொல்கிற அமைதியான இடம். இங்கே வந்தால் இருக்கிற ஒரு கவலையும் இருக்காது. நம்ம எந்த பற்றியும் நினைக்க மாட்டோம் போல இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு மன அமைதி, சந்தோஷம் எல்லாமே வருது. ஃபுட்டு நல்ல ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு கிடைக்குது, செஞ்சு கொடுக்குறாங்க. அது செமையாக இருக்குது. இந்த இடம் செட்டப் வந்து நம்ம அர்ஜுன் படத்தில் வர செட்டப் உள்ளே வந்தோன்னு சொன்னாங்க. அது என்ன படம்னு உங்களுக்கு யாருக்குன்னா தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த ஓடு, பழைய காலத்து ஓடுக்கு சின்ன ஓடுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஓடு வச்ச வீடு தான் இது ஃபுல்லாகவே. இப்போ அந்த ஓடு பார்க்க முடியல. இந்த இடம் ஃபுல்லாக வந்து ஃபுல்லாகவே ஓடு வச்ச வீடு. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இது வந்து அக்ரகாரம்னு சொல்கிறாங்க. அந்த காலத்து வீடு வாங்கி இன்னும் ரெடி பண்ணி இன்னும் புதுமையும் கொடுத்து பழமையும் கொடுத்து இன்னும் சிறப்பாக சுத்தமாக சூப்பராக வச்சுருக்காங்க. சிவன் பாதி, பார்வதி பாதி. பெரிய பிள்ளை விநாயகர், சின்ன பிள்ளை முருகர், நம்ம சிவபெருமான். இப்போ இந்த தோட்டத்தை சுற்றி பார்க்க போறியா? தோட்டத்தை சுற்றி பார்க்க போகிறோம். கீழே மஷ்ரூம் வளர்த்துருப்பாரு. ஆலமரம். மஷ்ரூம் மாதிரி செட்டப்பா? மஷ்ரூம் தான் மேடம். இல்லை, செட்டப்பு. ஒரிஜினல் மஷ்ரூம்ன்ற தொடுவா நோ. இந்த ஆலமரத்தை பற்றி, ஆலமரத்தை எலுமிச்சை மரம் நிறைய காய்ச்சிருக்கு. எல்லாமே காய் காய்ச்சிருக்கு, பூ பூத்துருக்கு. பார்க்கவே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது. அந்த காற்றும் நல்லா இருக்குது. சுவாமி மலையில் நாங்கள் தங்கின ரூம் இதுதான். ரூம் எப்படி இருக்குன்னு சுற்றி பார்க்க வாங்க. ஃபஸ்ட்டு இங்கே கேட்டு, கதவு, இங்கே என்ட்ரன்ஸு. அப்படியே திறந்து உள்ளே வந்தோடனே இங்கே பெரிய ஸ்டெப், சின்ன ஸ்டெப். அங்கேருந்து இந்த பக்கம் வந்தோடனே இங்கே ஒரு அழகான ட்ரெஸ்ஸிங் டேபிள். பார்க்குறதுக்கே ஒரு மர வேலைப்பாடெல்லாம் பிரமாதமாக வச்சு இங்கே உட்காந்து
நம்ம நல்லா மேக்கப் போட்டுக்கலாம். இங்கே வந்து நம்ம ஸ்டோர் பீரோ எல்லாம் வச்சுக்கலாம். அந்த பீரோவில் எல்லாம் அழகாக வீட்டில் இருக்க பீரோ மாதிரி துணியெல்லாம் சூட்கேஸ்லாம் வச்சு செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இங்கே செருப்பு ஸ்டாண்ட், இங்கே ஓரமாக செருப்பு வச்சுக்கலாம். அப்படியே இப்படி வந்தோம்னா இங்கே வந்து உட்கார்றதுக்கு ஒரு சோஃபா. அதுக்கு முன்னாடி வந்து இங்கே இந்த ஸ்டெப்ஸ் ஏறி இங்கே படிக்கட்டு வச்சுருக்காங்க. இது என்னால் நெட்டாக ஏற முடியாது. மேலே போய்ட்டு ஒரு 4 பேர் இருந்தோம்னா ஒருத்தர் அங்கே மேலே தங்கிக்கலாம். ராகேஷ் போய் மேலே உங்களுக்கு அப்படியே சுற்றி காமிப்போம். இது ரொம்ப படிக்கட்டு நெட்டாக இருக்குது, என்னால் ஏற முடியாது. கேட்காது. நாங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லுவோம். இங்கே ஒரு சிங்கிள் காட்டு பெட் இருக்குது. மேலே வந்து அப்படி கீழே பார்த்துக்கலாம். எனக்கும் ஆசை தான் இப்படி பால் பண்ணி காமிக்கணும், ஆனால் ஏற முடியாது. அவ்வளோதான். பார்க்கறதுக்கு அழகான ஒரு ரூம். இங்கே வந்து ஒரு பழைய ஃபோட்டோ, அப்போல்லாம் இப்படி தான் இருந்தாங்கன்ற மாதிரி ஒரு எங்கள் ஸ்டூடியோவில் கூட இருந்தது. அந்த வீட்டு பக்கத்தில் வச்சுருக்காங்களா அது. இந்த ஸ்டூலு இதெல்லாம் எங்கள் மாமனார் ஸ்டூடியோவில் இருந்துச்சு. இந்த மாதிரி தான் உட்கார வச்சு ஃபோட்டோ எடுப்பார். அந்த ஞாபகம் வந்துடுச்சு இந்த ஃபோட்டோ பார்த்த உடனே. நல்ல பெரிய ஃப்ரேமாக மாட்டியிருக்காங்க. இங்கே ஜன்னல் இந்த மேலே பார்த்தீங்கன்னா மயில் தோக்க மாதிரி எல்லா செட்டப்பும் அடுத்த மயில் தோக்க மாதிரி அழகாக இருக்குது. இங்கே வந்து சோஃபா உட்காந்துக்கலாம். அப்படி இங்கே இப்படி உட்காந்துட்டு சோஃபாவில் உட்காந்துட்டு இங்கே டீ காஃபிலாம் வச்சுக்கிட்டு இப்படி டிவி பார்க்கலாம். இந்த பக்கம் டிவி இருக்குது. பழைய டிவி வச்சுருக்காங்க, சின்ன டிவி. நல்லா இருக்கு பார்க்குறதுக்காக. பழமையான பொருள். அப்படி இந்த பக்கம் வந்தோம்னா டைனிங் டேபிள். நிறைய சேர் போட்டு 8 பேர் உட்காரலாம். ஆனால் இங்கே 3 டேபிள் போட்டிருக்காங்க சாப்பிட்றதுக்கு. 3 சேர். 3 சேர் போட்டிருக்காங்க சாப்பிட்றதுக்கு. கொஞ்சம் டங்கு ஸ்லிப்பர். நான் வந்து கதவு இருக்கும் சின்ன ரூம்னு நினச்சேன். சின்ன ரூம் இல்லை. இங்கே வந்து கொஞ்சம் சில் பண்ணிக்க உட்காந்துக்கிறதுக்கு. அப்படியே உட்காந்து காஃபி டீ சாப்பிட்ற மாதிரி பால்கனி மாதிரி நல்லா இருக்கு இந்த செட்டப். ஓடு நல்லா அந்த காலத்து ஓடு மாதிரி நல்லா ஓட்டு வீடு. ஆனால் ஓட்டு வீடு மாதிரியே தெரியல, சூப்பராக இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இங்கே ஒரு ஃப்ரேம் மாட்டியிருக்காங்க. அதுவும் நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு. இங்கே ஒரு ஃப்ரேம் போட்டிருக்காங்க. அந்த ஃப்ரேமும் அழகாக இருக்குது. நெத்தியில் வந்து அப்படியே மயில் தோகை விளையாடுற மாதிரி பார்க்குறதுக்கு எல்லாம் அழகாக இருக்குது. அந்த கண்ணாடி அது மர வேலைப்பாடு சூப்பராக இருக்குது. அந்த கண்ணாடியும் உட்காந்து அங்கங்கே 2-3 பேர் வந்து அங்கங்கே உட்காந்து மேக்கப் போட்டுக்கலாம். அப்படியே இப்படி வந்தால் இந்த சுவிட்சு பாருங்கள். இந்த சுவிட்சு தான் பழங்காலத்து சுவிட்சு, ஆனால் புதுமையாக இருக்குது. இது வந்து ஹீட்டர், லைட்டு, ஃபேனுக்கு எல்லாத்துக்கும் வச்சுருக்காங்க. இங்கே வந்து சார்ஜ் போட்டுக்கலாம். இது வந்து இன்னமும் ஒர்க்கில் இருக்குன்றதுக்கு இங்கே வந்த அப்புறம் தான் தெரிஞ்சுது. இதெல்லாம் ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. இங்கே ஒரு ஃப்ரேம். இந்த ஃப்ரேமும் பழைய ஃப்ரேம், ராஜா அந்த மாதிரி இருக்குது. என்னது என்ன ஃப்ரேம் இது? இதுக்கு தஞ்சாவூர் பெயிண்டிங் இல்லைல்ல, தஞ்சாவூர் பெயிண்டிங் இல்லை, ஆனால் பழைய ஃப்ரேம் மாதிரி இருக்குது. எங்கெங்கே என்னென்ன வைக்கணும்னு அழகாக வச்சுருக்காங்க. அது நல்லாயிருக்கு. அதே மாதிரி இந்த ஜாலி மாதிரி இங்கே செட் பண்ணியிருக்காங்களே, இதுவும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. செட்டப்லாம் சூப்பர். அதுக்கப்புறம் இங்கே வாங்க, இது ஒரு முக்கியமான ரூம். இதுதான் பாத்ரூம்னா நம்பவே முடியாது. அந்த மாதிரி இந்த குளிக்கிறதுக்கு தனியாக, டாய்லெட் தனியாக, அந்த வாஷ் பேஷன் தனியாக வச்சுருக்காங்க. எல்லாமே பொருளெல்லாம் பார்த்தோம்னா அழகாக சூப்பராக இருக்குது. இங்கேயும் அப்படி தங்கிக்கலாம் போல அந்த மாதிரி இருக்குது. அழகான செட்டப், பாத்ரூம் செட்டப். அப்படியே இந்த பக்கம் சுற்றி வந்தால் இங்கே பெட்டு, சிங்கிள் பெட்டு. நாங்கள் 3 பேர் தங்கியிருந்தாலும் 3 பெட்டு கொடுத்துருக்காங்க. அது பக்கத்துலேயே பாருங்கள் சுவிட்ச் போர்டு, அதே பழைய சுவிட்ச் போர்டு தான். ஃபேன், லைட்டு எல்லாமே டிம் லைட் தான். இருந்தாலும் பார்க்குறதுக்கு ரூம் சூப்பராக இருக்குது. நிம்மதியான தூக்கம், அமைதியெல்லாம் இருக்குது ரூம். சத்தமே எதுவுமே இல்லை. குருவி சத்தம் கேட்குது, மயில் சத்தம் நிறைய கேட்குது. அந்த மாதிரி அமைதியான பீஸ்ஃபுல்லாக நல்ல தூக்கம் வந்தது இந்த இடத்துல. இங்கே தான் நாங்கள் தங்கணும். அந்த பெட்டுக்கு மேலே அழகாக ஒரு ஃப்ரேம் மாட்டியிருக்காங்க. அந்த ஃப்ரேமும் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இதுக்குள்ளேயே மியூசியம் இருக்குது. அதுதான் பார்க்க போகிறோம். பூஜை பண்ணி कार कल्चर